பஸ்லேருந்து வருவேன், மயிலாப்பூர்ல இறங்குவேன், கபாலீஸ்வரர் கோயில் போவேன், சாமி கும்பிடுவேன், அப்புறம் ஆஃபீஸ் போவேன். இல்லை ரிட்டர்ன் வரும்போது சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போவேன். இந்த மந்திரம் சொல்லி இந்த என்னென்னமோ விஷயம் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணாமல் இந்த நாளுக்கு இப்படி விரதம் இருந்து அப்படிலாம் இல்லை. அம்மன் வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, என் மேலே உக்கிரமாகவே இருப்பாங்க, கோவமாகவே இருக்கிற மாதிரி. ஏன்னா ஐ ஃபீல் வெரி அன்லக்கி. எனக்கு ஜாதகத்தில் சொல்லுவாங்க, ஜோசியத்தில் எப்போனாலும் எனக்கு என்ன குறைகள் நம்ம ராசிக்கலாம் வரும் இல்லையா, அது சொல்லும்போது நீங்கள் வந்து பெருமாளை கும்பிடுங்க, ஆஞ்சநேயர் கும்பிடுங்க, முருகரை கும்பிடுங்க. உனக்கு பெருமாள் முருகர் தான், ஆம்பளை கடவுள் தான். நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்பவே பிளஸ்டு டே அன்னைக்கு. போட்டுட்டு உள்ள செட்டுக்குள்ளே வந்து நல்லிமா அப்படின்ட்டாங்க. எலுமிச்சம்பழம் கொண்டு வா, எலுமிச்சம்பழம் கொண்டு வான்னு சொல்லிட்டு என்னை ஃபஸ்ட்டு சுற்றி போட்டு தான் மேடைக்கு ஏற்றுனாங்க. பிகாஸ் அப்போ தான் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி. எனக்கு அழுகிறேன், நான் உட்காந்துட்டு அம்மனா இருக்கேன், ஆனால் நான் அழக்கூடாது. ஆனால் எனக்கு கிச்சு தண்ணி வந்துட்டே இருக்கு. நாட் பிகாஸ் ஆஃப் திஸ். சி, என்னை பார்க்குறவங்களுக்கு தான் புல்லரிக்கணும், எனக்கே ஏன் புல்லரிக்குதுன்னு தெரியல. அது அந்த ஆரா நான் ஃபீல் பண்ணேன் அந்த இடத்துல. இங்கே தழுதழுக்கிறனால என் கால் ஷிவராக ஆரம்பிச்சிச்சு, இங்கே உதற ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான், தண்ணி கூட்டுது. பட் ஓகே, அது கொலு செட்டப்புங்கிறனால தூரத்துலேருந்து அப்படி காமிச்சனால கிட்டப்ப க்ளோஸப் வரமாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் அதை கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க, கண்லேருந்து தண்ணி கொட்டிகிட்டே இருந்துச்சு அப்படி. அது உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எனக்கு என்ன ஓடுச்சுன்னா, அதான் சொன்னேன், என்ன அம்மன் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு தோணுச்சு. பிகாஸ் ஐ ஸ்டோல் யூல அவங்க என்னை பார்க்கவே விட மாட்டாங்க. நான் எதிர் போகும்போது மா அலங்காரம் பண்ண போகிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போது ஸ்டார்டிங்லாம் நிறையா, நானும் அப்போ நிறையா அம்மன் கும்பிடலை. கெரியர், உங்க கெரியர் ஜேர்னி அது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். அதுல முக்கியமா நீங்க ரொம்ப ஆன்மீகத்துல வெரி இன்டு ஸ்பிரிச்சுவாலிட்டில மேம். சின்ன பிள்ளைந்தே இருந்திருக்கு. நான் வந்து இதை சொல்கிறேன், நான் வந்து சிந்தூரி ஒர்க் பண்ணிவிட்டு ஹோட்டலில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஐ சிஸ்டம்ஸ்னு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் மவுண்ட் ரோடில். அப்போ வாஸ் லிவிங் பெசநகர் தான் போவோம். ஏதோ தோணும், பஸ்லேருந்து வருவேன், மயிலாப்பூரில் இறங்குவேன், கபாலீஸ்வரர் கோயில் போவேன், சாமி கும்பிடுவேன், அப்புறம் ஆஃபீஸ் போவேன். இல்லை ரிட்டர்ன் வரும்போது சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போவேன். இந்த மந்திரம் சொல்லி இந்த என்னென்னமோ விஷயம் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணாமல் இந்த நாளுக்கு இப்படி விரதம் இருந்து அப்படிலாம் இல்லை. ரொம்ப பிடிக்கும். பொதுவாக சாமி கும்பிடுவேன், இப்போவும் அப்படிதான். இப்போ கொஞ்சம் டீட்டெயில் தெரியும், பட் ரொம்பலாம் வந்து தெரியாது. ஓகே சரி, கேலண்டரில் பார்ப்பேன், இன்னைக்கு நல்ல நாளா, ஓகே சாமி கும்பிடு, இன்னைக்கு இந்த சாமிக்கா, ஓகே அவ்வளோதான். இப்போதான் நமக்கு யூடியூப் இருக்கே, எது இருந்தாலும் போட்டு பாட்டை போட்டு விட்டு சாமி கும்பிட்டுறது. மற்றபடி ரொம்ப ஆன்மீகத்துக்கு பிடிக்கும், சாமி ரொம்ப பிடிக்கும், சிவன் ரொம்ப பிடிக்கும், முருகர் ரொம்ப பிடிக்கும், அம்பாள் ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்களுக்கு அலங்கரிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால ரொம்ப ஈர்ப்பாயிடுச்சு. அங்கே போனால் ஒரு மன திருப்தி இருக்கு, ஃபீலிங் ஃப்ரெஷ். அது ஒரு பிளிஸ்ஃபுல் சரௌண்டிங்கில் இருக்கிறனால இல்லை, ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவிட்டி வருது அப்படிங்கிறதுனால அங்கே போயிட்டு இருந்துட்டு வந்துடுறது. நோ டிப்ரெஷனுக்காக போகிறதே கிடையாது. ஓகே, இப்போ எப்படி சினிமாக்கெல்லாம் போனால் ஒரு ஜாலி வருதோ அந்த மாதிரி இப்போ அப்பத்துலேருந்தே இருக்கு. என்னன்னா இப்போ நான் நிறைய இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறதுனால எல்லாரும் அப்படி நினைக்கிறாங்க. கேட்டாங்க, என்ன திடீர்னு என்ன அப்படின்னு, சாமியாரா போறேன் வேணுமா கேட்பேன். இனிமே நீ போனா என்ன அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்க. அப்படி இல்லை, எல்லாமே குட்டி பிள்ளைங்கலேருந்து எல்லாமே விரதம் என்னமோ டீட்டெயிலாக நிறைய பேசுதுங்க. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாமி. அதனால் போகிறது ஃப்ரீயாக இருக்கும்போது ஓகே, கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஒரு திருப்தியாக இருக்கும், கடவுளையே நம்ம பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு சந்தோஷம். தட் டே வில் பி மேட். அந்த மாதிரி முக்கியமா என்னென்ன தருணத்துக்கு அங்கே போவீங்க? இப்போ டிப்ரெஷன்னு சொல்லும்போது லைக் உங்களோட எந்த எமோஷனாக இருந்தாலும் நீங்கள் அங்கே போவீங்க, அந்த மாதிரி ஒரு? அப்படி இல்லைம்மா, ஐ வில் பி ஹாப்பியாக இருந்தால் நான் கோயிலுக்கு போகலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போலாம் போன பர்த்டேக்கெலாம் ஐ வாஸ் டோட்டலி தென்காசி. தென்காசியில் இருந்தேன் ஃபுல்லாக. முருகர் மலை மேலே ஒரு முருகர் இருக்கார், அந்த முருகர் கோயிலுக்கு போனேன். அப்புறம் திருச்செந்தூர் போனேன். அப்படி போயிட்டு வந்தாச்சு. இந்த தடவை ஐ வாஸ் பிளானிங் குருவாயூர் போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் ஷூட்டிங் ஒர்க்லாம் வந்தனால பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி ஓகே, எங்கே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நம்ம ஏன்னா இப்போ நமக்கு என்ன இல்லை நம்ம சரௌண்டிங்கில். யூ சி எவ்ரி திங், யூ என்ஜாய் எவ்ரி திங். உனக்கு டோக்கியோ பார்க்கணுமா, இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்துட்டு அங்கே என்ன சாப்பிட்றாங்க, எப்படி இருக்காங்க, எல்லாமே வெதர்லேருந்து எல்லாத்தையுமே நம்மளை ஃபீல் பண்ண வச்சுட்றாங்க இன்ஸ்டாலேயே. ஸோ எவ்ரி திங் இஸ் ஈஸி நவடேஸ்.
ஸோ அதுக்கெல்லாம் போகணுன்னா கொஞ்சம் பட்ஜெட்டும் பெருசாகும். அதுக்கு கொஞ்சம் பெருசா பிளான் பண்ணணும். நமக்கு கோயில்லாம் வந்து நம்ம 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 இருக்கிற சுத்தி இருக்கிற ஸ்தலங்களே எவ்வளோ நல்ல நல்ல ஸ்தலங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஏன் மிஸ் பண்ணணும் அப்படிங்கிறனால நான் எப்பவுமே அப்படி போயிடுறது. ஓகே. அதுல எனக்கு எனக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டணும்னு இருக்கு. ம். ஷோ யூ. நளினிமா எப்படி இருந்தது? ஓ மை காட்! அதாவது நேத்தே எனக்கு கனவுல வந்துட்டாங்க அவங்க. ஃப்ரம் நளினி மேம். அந்த 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 வேஷம் உங்களுக்கு கட்டும்போது எப்படி இருந்துச்சு? அது முடிச்சதுக்கு அப்புறம் how was that stage for நான் you? இப்போ கூட கந்த சஷ்டிக்காக ஒரு 36 ஒரு நாள் கொண்டு பாடுறதுக்காக போயிருந்தப்போ கூட என்ன கேட்டாங்க. அஹ் அம்பாள் வந்து என்ன அம்மன் வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்றது என் மேல உக்கிரமாவே இருப்பாங்க, கோவமாவே இருக்கிற மாதிரி. ஏன்னா ஐ ஃபீல் வெரி அன்லக்கி. எனக்கு ஜாதகத்துல சொல்லுவாங்க, ஜோசியத்துல எப்பனாலும் எனக்கு என்ன குறைகள் நம்ம ராசிக்கலாம் வரும் இல்லையா, அது சொல்லும்போது நீங்க வந்து பெருமாளை கும்பிடுங்க, ஆஞ்சநேயர் கும்பிடுங்க, முருகரை கும்பிடுங்க, உனக்கு பெருமாள் முருகர் தான், ஆம்பளை கடவுள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோசியர் சொன்னாரு. இது மைண்ட்ல செட் ஆயிடுச்சு. அதுக்கேத்த மாதிரி நான் எப்போவாது கோயிலுக்கு போனா ஒண்ணு திரை போட்டிருக்கோம், இல்லைன்னா ஐயர் மறைச்சு நிப்பாரு. அப்படி கோவமா வரும். என்னம்மா உங்களை பார்க்கணும்னு நினைச்சா அது அதனால எனக்கு கொஞ்சம் அவங்க என் மேல கோவமா இருக்காங்க. அவங்க என்ன ஏத்துக்கலைங்கிற ஒரு ஃபீல்லயே ரொம்ப அப்செட் இல்ல. பிடிக்கும் அவங்கள ரொம்ப. நான் இப்பவும் காஞ்சிபுரம்லாம் போனேன், அம்மன் பக்கத்துலயே உட்கார வச்சுட்டாங்க. அப்படியே பார்க்கறதுக்கு தவிர என்ன வேண்டதுன்னு தெரியல. அவ்வளோ அழகா இருந்தாங்க. ஓ மை காட்! அவ்வளவுதான். அப்படியே அட்டாக் அப்படின்ற மாதிரி அப்படியே ஃப்ரீஸ்ல உட்காந்தாச்சு. அதனால எதுவும் கேட்க மாட்டேன். வெளில வரும்போது, அம்மா நான் உன்ன வந்து பார்த்துட்டு எனக்கு அது போதுன்ற ஒரு ஃபீல்ல வந்துருவேனா. ஸோ ஆனா அப்படி இருந்த ஒரு தருணத்துல திடீர்னு எனக்கு வந்து நீங்க அம்மன் வேஷம் போடுங்கன்னோனே, நானான்னு கேட்டேன். ஏன்னா பொதுவா சீரியல்ல ஸ்ரீபிரியா மேடம் விக்ரமாதித்யன்னு ஒண்ணு பண்ணும்போது, அம்மன் ஆனா மாறு வேஷத்துல வந்த மாதிரி ஒண்ணு பண்ணாங்க. ஆனா நெறைய ஏக்கமா இருக்கும். நம்ம பாலநாகம்மாலேருந்து நெறைய நாங்க குழந்தையில இருக்கும்போது கே.ஆர். விஜயம்மா வந்து குழந்தை தூக்கிச்சு பாலநாகம்மா சீரியல் படம்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாவே இருக்குமா. நமக்கு நடிகை ஆனதுக்கு அப்புறம் இப்படி ஒரு தெய்வீகமான ஒரு சீரியல். ஏன்னா பொதுவா என்ன பார்க்கும்போது சொல்லுவாங்க, "அம் உங்க கண்ணு பெருசா இருக்கு. நீங்க சாமி ரோல் நடிக்கலாமே" அப்படின்லாம் கேட்பாங்க. அதுக்கு சாமி நமக்கு வரம் குடுக்கணும். அது ப்ளஸ் தானே. அது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன். திடீர்னு இப்படி ஒண்ணு கேட்ட உடனே ஓ மை காட்! நான் எதிர்பார்க்கவே இல்ல. அ ரொம்பவே பிளெஸ்ட் டே அன்னைக்கு. போட்டுட்டு உள்ள செட்டுக்குள்ள வந்தோனே "நல்லிம்மா" அப்படின்ட்டாங்க. "எலுமிச்சம்பழம் கொண்டு வா, எலுமிச்சம்பழம் கொண்டு வான்னு" சொல்லிட்டு என்ன ஃபர்ஸ்ட்டு சுத்தி போட்டு தான் மேடைக்கு ஏத்துனாங்க. பிகாஸ் அப்பதான் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி, "எனக்கு நேத்தே கனவுல வந்துட்டா" அப்படின்னோனே என்னதான் எ ரொ எனக்கு அழுகுறேன் நான் உட்காந்துட்டு. அம்மனா இருக்கேன். ஆனா நான் அழக்கூடாது. ஆனா எனக்கு கிச்சு 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 கிச்சுன்னு தண்ணி வந்துட்டே இருக்கு. நாட் பிகாஸ் ஆஃப் திஸ். என்ன பார்க்குறவங்களுக்கு தான் புல்லரிக்கணும். எனக்கே ஏன் புல்லரிக்குதுன்னு தெரியல. ம். அ அது அந்த ஆரா நான் ஃபீல் பண்ணேன் அந்த இடத்துல. அதுவும் நல்லிமா ரொம்பவே பயங்கரமா சொன்னாங்களா, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் கன்டினியூஸா நெறைய அம்மன பத்தியே பாடுறது, அம்மன பத்தி ம். இன்னொரு திரும்பியும் போட்டேன் நான். 2 தடவ போட்டேன் அம்மன் ரோல். அதனால சிவன் பார்வதியா நின்னோம். அ நவராத்திரியில. ம். பார்வதியா நின்னேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுலயும் அப்படிதான். அது கேமரா வந்து அம் ஜிம்மில வரணும். வந்து நின்னு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் நான் நிக்கிறேன். எனக்கு இங்க தழுதழுக்கிறனால என் கால் ஷிவர் ஆக ஆரம்பிச்சுச்சு. ம். இங்க உதற ஆரம்பிச்சுச்சு. அவ்வளோதான். கிச்சு 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 கிச்சுன்னு தண்ணி கொட்டுது. பட் ஓகே. அது கொலு செட்டப்புங்கிறனால தூரத்துலேருந்து அப்படி காமிச்சனால கிட்டப்ப க்ளோஸ் அப் வரமாட்டாங்கன்னு நெனச்சேன். ஆனா அத கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. உங்க கண்லேருந்து தண்ணி கொட்டிட்டே இருந்துச்சு அப்படின்னு. அது உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. பிகாஸ் வென் யூ சீ சம்திங் வெரி பிக், வெரி மேஜிக்கல் அண்ட் வென் யூ ஆர் இட்செல்ஃப் இன் இட்னா எப்படி இருக்கும்? அதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு அப்போ கிடைச்சது. அதுக்கு நமக்கு ஒரு லக் வேணும்ல. கண்டிப்பா. ஸோ ஐ தாட் ஐ வாஸ் பிளெஸ்ட். அந்த டைமுக்கு ஐ வாஸ் பிளெஸ்ட். தேங்க் யூ அப்படின்னு சொல்லி. அப்போ உங்க மனசுக்குள்ள அந்த சமயத்துல என்ன ஓடிக்கு? வாட் வாஸ் இப்ப நமக்கு அந்த மேஜிக் ஃபீல் ஆகுது. உங்களுக்கு அந்த மேஜிக் அந்த சமயத்துல மேபி ஃபீல் ஆகியிருக்காது. போட்டது என்ன உங்க மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருந்துச்சு? எனக்கு என்ன ஓடுச்சுன்னா, அதான் சொன்னேன். என்ன அம்மன் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. பிகாஸ் ஐ டோல்ட் யூல அவங்க என்ன பார்க்கவே விட மாட்டாங்க. ம். நான் எதிர் போகும்போது, "அம்மா அலங்காரம் பண்ண போறாங்க" அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ ஸ்டார்ட்டிங்லலாம் நெறையா. நானும் அப்போ நெறையா அம்மன் கும்பிடல. அம் முருகர் ரொம்ப பிடிக்கும். முருகர் போவேன். வீடு ஃபுல்லா பிள்ளையார் இருக்காரு. குட்டி குட்டி பிள்ளையாரா வச்சிருப்பேன். பிள்ளையார் பிடிக்கும். ஆ பெருமாள் ஓகே. இப்ப எல்லாரையுமே நான் ஈக்குவலா என் பிள்ளைகளை நான் ஈக்குவலா ட்ரீட் பண்றேன். எப்படி மேலேருந்து அவங்கலாம் கேட்டாங்கன்னா, "கொன்றுவேன் உன்ன நான் பிள்ளைங்களா?" அப்படின்னு ஸோ அந்த மாதிரி எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றேன். ஆனா அப்போ என்ன அம்மன் நான் ரொம்ப கும்பிடாதனால எனக்கு அந்த ஈர்ப்பு இல்லாம இருந்திருக்கலாம். சொல்ல ம். தெரியல எனக்கு. ஆனா அதுக்கேத்த மாதிரி நான் போகும்போதெல்லாம் வந்து பார்க்க முடியாது. இப்ப கூட எங்க ஸ்ட்ரீட்ல நான் நுழையும்போது கங்கை அம்மன் கோயில் இருக்கு. கரெக்ட்டா
நான் சொல்லிட்டே போனேன், நீ என்னை பார்த்துட்டேன்னா ஓகே, உனக்கு எனக்கு டீல் ஓகே அப்படின்னு கரெக்டாக அந்த மாதிரி நிற்கிறனால அந்த ஒரு ஃபீல் எனக்கு மனசுக்குள்ளே இருந்துச்சு. அப்போ நான் அம்மனை வேஷம் போட்ட உடனே எனக்கு வந்து அது அது உடஞ்சுது. அந்த 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 சைக்கிள் உடஞ்சுது. அது ஒரு செயின் இருக்கும்ல, அது உடஞ்சிச்சு. ஓகே, வி ஆர் க்ளோஸ் நவ் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. இன்னொன்று, இன்னும் வாழ்க்கையில் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், நிறைய விஷயங்களை வந்து நம்ம மாற்றிக்கணும் அப்படிலாம் தோணுச்சு. அப்படி லைஃப்ல உங்க you've seen அந்த ஸ்டார்டம் பார்த்துருக்கீங்க, you've seen your ups, you've seen your downs. இப்போ லைக் கடவுள் இந்த சமயத்துலலாம் என் கூட இருந்திருக்காருன்னு ஃபீல் பண்ண மொமெண்ட்ஸ் ஏதாச்சும்? நான் தான் சொன்னேன், நான் ஆஃபீஸ்லாம் போகும்போது என்னை மீறி நான் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்திருக்கேன்ப்பா நிறையா. அப்போத்துலேருந்தே எனக்கு கடவுள் இருந்திருக்கு. சிவன் வந்து திடீர்னு இப்போ இப்போ இல்லை, என்ன நான் வந்து வியாழக்கிழமையில என்னோட ராசிக்கு குரு நட்சத்திரத்துக்கு குருவுக்கு போய் குருனால யாருன்னு தெரியாமல் இருந்தேன் நான் கொஞ்சம் ஒரு கட்டத்தில். ஓகே. பொதுவாக நமக்கு என்ன தெரியும், முருகர் தெரியும், சிவன் தெரியும், பார்வதி தெரியும். குரு அப்படிங்கிறது சிவனுடைய சிவன் தான் குரு அப்படிங்கிறது எனக்கு லேட்டாக தான் தெரியும். ஸோ இதெல்லாம் கற்றுக்குறோம். ஸோ அப்படி நான் வந்து சிவனை கும்பிட ஆரம்பிச்சது இப்போ தான் கும்பிடுறேன்னு நினச்சேன். இல்லையே, கபாலீஸ்வர் கோயிலே நான் அப்போவே கும்பிட ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். எங்கள் அம்மா லிங்கம் வீட்டில் வச்சுருந்துருக்காங்க, சிவலிங்கம் வீட்டில் இருந்திருக்கு. நான் அதுக்கு டெய்லி அதுக்கெல்லாம் போட்டிருக்கேன், சாமி கும்பிட்டுருக்கேன், பூஜை பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நினைக்கும்போது ஓகே, இது இஸ் வெரி லாங் ட்ராவல் போல், நமக்கு முன்னாடியே இருந்திருக்கு. அண்ட் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் அஸ். இப்போ அவர் நம்மளை இப்படி எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால ஐம் சீயிங் எவ்ரி ஒன், எல்லாரையும் பார்க்க முடியுது எனக்கு. யோசிச்சு பாருங்க, ஓகே எனக்கு அந்த மைண்ட் செட்டே இல்லை, நான் சாமியே கும்பிடல, யாரையும் பார்க்கலன்னா அப்போ என்ன அர்த்தம்? அங்கேருந்து இன்வைட் வரலன்னா அர்த்தம். இப்போ நான் எல்லாரையும் பார்க்குறேன், எல்லாத்துக்கும் போகிறேன். நான் என்னை தள்ளப்படலை, யாரும் என்னை தள்ளலை. எனக்கு தானாக தோணுது, நானாக போகிறேன். எல்லாமே ஸ்பஷ்டமாக அழகாக எனக்கு நிறைய நல்ல தரிசனம் கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? தே டேக்கிங் மீ வித் தெம். அதனால அந்த ஒரு ஃபீல் கிடைச்சிது.